உடம்பை நான் அப்படி லவ் பண்ணுவேன். என் உடம்பை எனக்கு அப்படி வேணும்னு நினைப்பேன். அது அப்படியே இருக்கேன். அதுதான் நீங்கள் சொன்னீங்க. வந்தோடனே முதல் கேள்வி தோல் சுருங்கல கையிலலாம். நீங்கள் சுருங்கவே சுருங்க. எந்த காலத்துலையும் சுருங்க. 500 வருஷமாக இருந்தாலும் இப்படி தான். அந்த காலத்தில் வந்துட்டு விஜயசாந்தி மேம் தான் இல்லையா? ஆமாம். ஐயோ என் ஸ்டூடெண்ட் அதை சொல்ல மாட்டேன். அவங்களும் என் ஸ்டூடெண்ட் தான். நமிதா, நக்மா, ரம்பா என் ஸ்டூடெண்ட் தான். அதில் வந்து ஒரு சம்மர் சால்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட். அப்போ வந்து ரவின்னு ஒரு ஃபைட்டர் வந்து இறந்துச்சார். சம்மர் சால்ட் எடுத்து கழுத்து உடஞ்சி ஸ்பாட்டு சரியாக அடிச்சிட்டாங்க சார். கரெக்டாக அடிச்சாங்க. ஷாட் செம்ம கிளாப்ஸ் அடிச்சோன்னா ரோப்பை கட்டினா வாங்க ரோப்பை கட்டுங்க அவுத்துனா ஓடுறாங்க. இந்த இடம் இல்லை, இந்த கம்பி உள்ளே போயிடுச்சு. 70 வயசுக்கு மேலே யாராவது ஹீரோவை அறிவும் ஆயிருக்காங்களா? யாருமே இல்லை. நான் தான் ஃபஸ்ட். 75 ஆகட்டும் வெயிட் பண்ணிச்சேன். நல்லா இருக்குல்ல 75 வயசு முதலாக ஹீரோவை அறிமுகம் ஜாகுவார் தான் போடலாம்ல. அக்கா வெயிட் பண்ணுறேன். எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஆனால் படிக்கல. ஹிந்தி எவ்வளோ பண்ணியிருக்கேன். அதில் ஒரிசா படம் எல்லாம் எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எப்படி சார் கம்யூனிகேஷன்? ஆக்சுவலாக ஷார்ட் கேமரா ஆக்ஷன் அவ்வளோதான். சார் 6 மணிக்கு ரூமுக்கு வாங்க. நாங்கள் உடனே உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போனால் நீ விட தண்ணி அடிச்சுட்ருக்கேன். ஏசுநாதர் கெட்டவர், ஏசுநாதர் வைப்பாட்டி வச்சுருந்தார், ஏசுநாதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? என்ன நிறைய பேர் லவ் பண்ணிருக்காங்க. நான் லவ் பண்ணுறதில்ல. சினிமாலையா சினிமா இல்லாமலையா? சினிமா இல்லாமலும் சரி, நிறைய ஹீரோயினும் சரி. ஆமாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். என்னென்னு சொல்லி சார் ரிஜெக்ட் பண்ணீங்க? ஏன் சார்? சார் இது சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மைசூரில் ஒரு படம், ஒரு டாப் ஹீரோயின் ஷூட்டிங். அவங்களுக்கு ரோப் கட்டி சூசைட் பண்ணுற மாதிரி செய்யணும். நான் எடுக்கிறேன். ஏன்னா ரோப் கட்டணுன்னா மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கேருந்து ஹார்னஸ் ரோப் கொண்டு வரணும். கொண்டு போட்டு அந்த ரோப்பை யாருக்குமே தெரியக்கூடாது. கழுத்தில் ஒரு கயிறு போட்டுருவோம், தூக்கு போட்டு இறங்க மாதிரி நான் தான் கட்டினேன். ஃபைட் கம்போஸ்லாம் அவங்க பார்த்து என்ன லைக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் ஃபைட் கம்போஸ் பண்ணேன்னா கிக்கெல்லாம் பண்ணுக்கு எடுத்து பொக்கு அப்படின்னு கிக் அடிப்பேன். பஞ்சஸ்லாம் அவ்வளோ இருக்கும். அப்படி அந்த பவரில் பஞ்ச் பண்ணுவேன். அப்படி அடித்தா தெரியும் அவ்வளோ வேகத்தில் அந்த கத்துவேன் வர வியா அப்படிமா அப்படின்னா அந்த இடமே ஆடிடும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ கேட்டாங்க பிரேக்கில் சாப்பிட்டுருக்கும்போது சார் 6 மணிக்கு ரூமுக்கு வாங்க. நாங்கள் ஓகே என்ன விஷயம்னா பேசணும். சரி ஓகே இதெல்லாம் கேட்பாங்க போல. ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆகிடுச்சு. ரோப்பை நான் தான் ரிமூவ் பண்ணி அவுத்து விட்டு நான் கிளம்பிட்டேன். அவங்க ரிலாக்ஸாக குளிச்சு ரிலாக்ஸாக நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். நான் ஒரு 6 மணிக்கு என் ரூமுக்கு வந்தேன். எனக்கு அவங்களுக்கு ஏற்ற ரூம் தான். ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து சார் வரீங்களா மாதம் சாமி கும்பிட்டுருக்கேன் வந்துடுறேன். ஏன்னா நான் ஆஞ்சநேயர் படத்தை எடுத்துகிட்டு போவேன். என் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வச்சுருப்பேன். வந்தோடனே என் வீட்டில் ஆஞ்சநேயர் தான் இருப்பார். என் படத்துலேயே ஆஞ்சநேயர் அடிக்கிறார். என் படத்தில் அடிக்கிற ஆஞ்சநேயர். இப்போ வந்து குளிச்சுட்டு நான் பூஜை பண்ணிட்டுருக்கேன். பூஜை பண்ணால் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். பூஜை பண்ணும்போது அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம் பூஜை பண்ணிட்டுருக்கேன் வந்துடுறேன். சரி வாங்க. நாங்கள் பூஜை பண்ணிட்டு எத்தாப்பில் காலிங் பில் அடித்தா வாங்க அப்படின்னாங்க. உள்ளே போனேன். அது கொஞ்சம் 3 ஸ்டார் ஹோட்டலு. உள்ளே ஒரு இங்கே ஒரு ஹாலு, அங்கே ஒரு ரூம் இருக்கும். கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போனால் நீ விட தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. நான் போய் மேடம் வணக்கம் மேடம் அப்படின்னேன். நீங்களே சித்தர் அங்கே ஒன்று கண்டுக்க மாட்டிருந்துருக்கீங்க. வணக்கம் மேடம் அப்படின்னேன். என்னை பார்த்து அவங்களுக்கு என்ன தெரியுது? நாங்கள் எனக்கு 1 வயசு கை குழந்தை இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. என் குழந்தை உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சத்தியம் அந்த வார்த்தை சொன்னேன். அவங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நீங்கள் ஆம்பளை தானான்னு கேட்டாங்க. என்ன அடுத்த கேள்வி. ஆம்பளைங்கிறது இப்படி காமிக்கிறதுலாம் இல்லை மேடம். அது வேறு விஷயத்தில் தான் ஆம்பளை. ஒரு பொண்ணுக்கு ஆபத்துனா காப்பாற்றுறவன் ஆம்பளை. ஒரு பொண்ணை கெடுக்கணுங்கிறவன் ஆம்பளைலாம் நான் சொல்கிறதில்ல. அவனை வந்து வேறு கேவலமாக தான் நான் பேசுவேன். எனக்கு இது இல்லை மேடம் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு அவன் வாக்குவாதம் வாங்கி நான் வெளியே வந்துட்டேன். அவனே டைரக்டர் போய் சொன்னேன். சார் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னேன். டைரக்டர் என்னோடய ஸ்டூடெண்ட். அப்படியா சரி உங்களை பற்றி தெரியாமல் பேசியிருக்காங்க. நீங்கள் எதுவும் தேவை அதெல்லாம் நான் நிற்கலாமா சார். நான் வந்து காதில் வாங்குறத விட நிறையா எடுத்துக்க மாட்டேன் சார். என்னை நிறைய பேர் திட்டிருப்பாங்க. நான் கண்டுக்க மாட்டேன். அதான் பாசிட்டிவாக இருக்கீங்க. அவனும் நல்லா இருக்கணும் தான் சார். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. இப்போ நான் அதை அப்புறம் வரேன். இப்போ வந்து சொன்னோடனே அடுத்த காலையில் ஷூட்டிங் வந்தாங்க. என்னை பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிட்டு போனாங்க. நான் மாஸ்டர். நான் வந்து யாரை பார்த்தாலும் இந்த மூச்சு திருப்பிக்க முடியாது. மேடம் வணக்கம் மேடம் போயிட்டேன். டைரக்டர் கூப்பிட்டு கதை சொல்கிறாங்க என்னை பற்றி தப்பாக. எல்லாம் பொறுமையாக கேட்டவர் சொன்னார். நேற்று நைட்டே இதெல்லாம் சொல்லிட்டார் மாஸ்டர். நைட் சொல்லிட்டாரா? அவர் சித்தருங்க. அவரை போய் பேசுகிறீங்க. நீ காணாமல் போயிடுங்க. நீங்கள் அவர்லாம் ஒன்றும் சொல்ல நீங்கள் காணாமல் போயிடும். இப்போ அவர்கிட்ட போய் பேசுங்க. இன்றைக்கி இருக்காங்க ஆனால் காணாமல் போயிட்டாங்க. மன்னிப்புலாம் கேட்டாங்க. ஆனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நம்மளை யார் வேணால் லவ் பண்ணலாம். நம்ம எங்கள் அம்மாவை லவ் பண்ணணும். நம்ம குடும்பத்தை லவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு இறைவன் ஒரு முடிச்சு போட்டிருக்கார்ல, அதை மீறி நம்ம போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. சொல்லதான் சொல்லுதான். ஏசுநாதர் கெட்டவர், ஏசுநாதர் வைப்பாட்டி வச்சுருந்தார், ஏசுநாதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவனுக்கு தெரிஞ்ச அவன் பார்த்தானா சும்மா சொல்லுவான்.
அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு போகிறதா அப்படியா சரிங்கன்னு சிரிச்சிட்டு கடந்துட்டு போயிடுவோம் நான்லாம். ஏன்னா இவன் சொல்லி அவனுக்கு வேறு வழி வேலை தெரியல, வேலை இல்லை, இது சொல்லிக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான். இப்போ முருகர் இருக்காரா இல்லையாம்மா, சிவனை பார்த்தாரா, சிவனை அவர் பார்த்தாரா, நீ பார்த்தியா சிவனை, நான் பார்த்தேன் நீ பார்த்தியா, சிவன் எப்படி இருப்பார் நான் சொல்லுவேன், அவனால் முடியுமா, முடியாத. பரசக்தியை நான் பார்க்குறேன் நீ பார்ப்பியா, பேய் கூட நான் பார்த்துருக்கேன், சொல்ல முடியுமா நீ. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் சார் வாழ்க்கையில். அதான் நான் உடம்பை நான் அப்படி லவ் பண்ணுவேன், என் உடம்பை எனக்கு அப்படி வேணும்னு நினைப்பேன், அது அப்படியே இருக்கேன் நான், அவ்வளோதான். நீங்கள் வந்தோடனே முதல் கேள்வி தோல் சுருங்கல கையிலலாம், நீங்கள் சுருங்காது, சுருங்கவே சுருங்காது, எந்த காலத்துலையும் சுருங்காது. 500 வருஷமாக இருந்தாலும் இப்படி தான் இருப்பேன். ஆக்ட்ரஸில் வந்துட்டு ஃபைட்டு ஸ்டண்ட்டு அப்படின்னா அந்த காலத்தில் வந்துட்டு விஜயசாந்தி மேம் தான் இல்லையா? ஆமாம். ஐயோ ஏன் ஸ்டூடெண்ட் அதை சொல்ல மாட்டேன், அவங்களும் ஏன் ஸ்டூடெண்ட். நமிதா, நக்மா, விஜயசாந்தி, அந்த இவங்க ஒருத்தவங்க ரம்பா என் ஸ்டூடெண்ட் தான். ஆமாம், மறந்துட்டேன், அதெல்லாம் மறந்துட்டேன். நிறைய பேர் தான் அது மறந்துருச்சு, நிறைய பேர் இருக்காங்களா சார் மறந்துட்டாங்க. அவங்களும் எப்படி சார் ஆக்சுவலாக, ஏன்னா ஒரு ஃபீமேலாக இருந்துக்கிட்டு, ஏன்னா ரொம்ப ரிஸ்கி சீனாக இருக்கும். இப்போ ஆண்கள்னா கொஞ்சம் மஸ்குலராக இருப்பாங்க, ஆனால் அந்த டைம் ஆஃப் பீரியடில் உள்ள ஹீரோயின்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ தான் கொஞ்சம் ஃபிட்னஸாக ஒல்லியாக இருக்கிற ஒரு ஹீரோயின்ஸ் நிறைய பேர் வராங்க, ஆனால் அந்த டைமில் அப்படி இல்லை. ஆனாலும் அவங்கள வச்சு ஸ்டண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அவங்க எனக்கு வந்து சார் வாகினி ஸ்டுடியோவில் விஜய வாகினியில் ஷூட்டிங்கு, நான் ஃபைட்டர். அப்போ ஆம்பூர் பாபு தான் மாஸ்டர். நாங்கள் இங்கே வந்து ஹீரோ விரட்டுவார், நாங்கள் இப்படி ஓடணும். இது இந்த பக்கம் ஆங்கிள், அவங்க இன்னொரு ஷூட்டிங் அங்கே நடந்தது, அவங்க அங்கே ஓடி வரணும். அங்கேருந்து அந்த கேமராவுக்கு அவங்க ஓடி போகிற மாதிரி தெரியும், நாங்கள் எங்கள் கேமரா ஓடி போனோம். இது யாருக்கும் தெரியல, இடிச்சிக்கிட்டோம், இடிச்சு கீழே விழுந்துட்டாங்க அவங்க. விஜயசாந்தி மேம் ஆமாம் விழுந்துட்டாங்க, பயங்கர கோவக்காரங்க அவங்க. நான் இப்போ சொல்லலை, அப்போ அந்த காலத்தில் சொல்கிறேன், இந்த காலத்தில் அப்போ ஒரு 40 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். அப்போ பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க என்ன. எனக்கு அப்போ பயங்கர கோவம் வரும், அப்போல்லாம் ரொம்ப கோவம்னா உங்கள் வீட்டு கோவம் எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ வரும். என்ன நானும் அவங்கள பயங்கரமாக திட்டுறேன், திட்டி 2 பேரும் சண்டைனா 2 கேமராமேனும் வராங்க, 2 டைரக்டர் வராங்க, ஃபைட் மாஸ்டர் வராங்க. வந்து யார் மேலேயும் தப்பு இல்லை, அவர் வேலையை செஞ்சார், நீங்கள் உங்கள் வேலை செஞ்சீங்க, எதார்த்தம் அதில் இருந்தால் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். ஒரு 3 நாள் அதே இடத்துல தான் எங்களுக்கு ஷூட்டிங், 3 நாளும் பேசுகிறோம், அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃபைட்டு கற்றுக்கணுங்கிறாங்க, ஃபைட்டு கற்றுக் கொடுக்குறோம், கற்றுக் கொடுத்து பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. இப்போ நான் வந்து ஃபைட் மாஸ்டராக போகிறேன். அவங்க ஃபைட் படும்போது அவங்க ஹீரோ ப்ரொடியூசர்கிட்ட ஒரு கண்டிஷன்னா ஜாகுவார்த்தங்க மாஸ்டர் வேணும், அதான் சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா படம். இப்போ வந்து ஒரு படம் தாசரி நாராயண படம் வந்து இதில் ஆந்திராவில் ஹைதராபாத் இல்லை, இங்கே திருப்பதி பக்கத்தில் தலக்கோணம் நடக்குது. ஏன்னா ஃபோன் பண்ணி மாஸ்டர் தலக்கோணம் வாங்குங்க, அந்த படத்தில் ஃபைட்டே இல்லையா, வாங்கன்ட்டாங்க. நான் போயிட்டேன் இங்கேருந்து, போயிட்டு இறங்கணும். தாசரி எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவர் பெப்சி தலைவராக இருந்தார், அதனால் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவர். என்ன மாஸ்டர் இங்கே வந்திருக்கீங்கன்றாரு, எனக்கு வேணும் போடுறாங்க. அவங்க போய் நான் ஃபைட்டு இல்லையே, ஒரு 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சாக்கு, ஃபைட்டே இல்லாமல் அட்வான்ஸ் வாங்கினால வருது, நான் அப்படி வாங்கவும் மாட்டேன், எதனால் இந்த ஃபைட்டை வைங்க அவருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி என் மேலே பாசம். நாங்கள் தடயம்னு ஒரு படம் பண்ணோம், இங்கே வாகினி ஸ்டுடியோ தான் தடயம் போயிட்டு. என்னென்னா அதில் வந்து ஒரு சம்மர் சால்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அப்போ வந்து ரவின்னு ஒரு ஃபைட்டர் வந்து இறந்துட்டார், சம்மர் சால்ட் எடுத்து கழுத்து உடஞ்சி ஸ்பாட் அவுட்டு. அந்த டைமில் சம்மர் சால்ட் நாங்கள் வைக்கிறோம், அந்த ஷாட்டில் வந்து கராத்தே மாஸ்டர் இவங்க என்ன வந்து ஒரு 2 பேரும் அடிச்சிருவாங்க. நான் வந்து அதில் ஃபைட் பண்ண ஒருத்தர் கூட அவர் என்ன அடிச்சிருவார். அடித்தோடனே வேறு யாராவது என்கிட்ட சேலஞ்ச் பண்ண முடியுமா கேட்குறாரு. இப்போ இவங்க எழுந்திருப்பாங்க, அப்போ தான் விஜயசாந்தினி காமிப்போம். அப்படின்னு சொன்னேன் நான் ரெடினோடனே பொம்பளை அப்படிமா, பொம்பளைலாம் நான் என்கிட்ட சண்டை போடுங்கும்போது அவங்களுக்கு சண்டை வச்சுருப்போம். சம்மர் சால்ட் ஒரு ஷாட் வச்சுருந்தேன். அப்போ வந்து காலையில் நாங்கள் 6 மணிக்கு ஷூட்டிங் போயிடுவாங்க, எங்கே நடந்தாலும் சரி நான் 5:30 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பேன். 6 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் எடுத்தே தருவேன். நீங்கள் யார் ப்ரொடியூசருங்கெல்லாம் இருக்கல, நான் என் இதுக்கு வந்து 6 மணிக்கு ஷூட்டிங் வைக்கணும். ஏன்னா 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் நிறைய சீன் நிறையா எடுக்கலாம். 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றவங்க கொஞ்சம் மதமாக இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் அதனால் 6 மணிக்கு ஷூட்டிங் வச்சுருவேன். ஏன்னா 6 மணிக்கு தான் யூஸ்வலாக ஷெட்யூல் 6 மணிக்கு தான். நம்ம 6 மணிக்கு ஷூட்டிங்னா 9 மணிக்கு எதுக்கு வரணும், எல்லார்ட்டையும் அதை சொல்லுவேன். அதனால தான் தான சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 6 மணிக்கு ஷூட்டிங் போயிடுவேன். இப்போ அவங்க வர்றதுக்குள்ளே நான் எந்த இடத்துல ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஹீரோ 6 மணிக்கு, விஜய் சாராக இருக்கட்டும், சரத் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், யாரும் அவங்களும் கரெக்டாக வந்துடுவாங்க. ஏன்னா நான் 6 மணிக்கு எடுப்பேன். இப்போ விஜயசாந்தி வர்றதுக்குள்ளே ஒரு சம்மர் சால்ட் எடுக்க போகிறேன், செட்டிங் பண்ணி வச்சுனா எடுத்துனேன். அவங்க விசுவர்னு வராங்க, வேகமாக நடப்பாங்க. அவங்க வந்து மாஸ்டர்ஜி என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா, சம்மர் சால்ட்டு உங்கள் டூப் தான். ஏன் டூப் பண்ணுவோம், நான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் போய் ஓரமாக உட்காருங்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் பண்ணுவேங்கிறாங்க. ஏன்னா சம்மர் சால்ட் அப்போ தான் இவர் ரவி இறந்துருக்காரு. நான் சொல்கிறேன் மேடம் விளையாட்டாங்க, அது வந்து சம்மர் சால்ட் இப்போ தான் ரவி அவர் பெரிய ஆள், அவரே இறந்துட்டார், நீங்கள் நான் பண்ணுவேன், மாஸ்டர் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்குங்கிறேன். ரொம்ப இது கேமராமேனு அவர் பயப்படுறாரு, டைரக்டர் விட்டு ஓடி போயிட்டார், ப்ரொடியூசர் விட்டு ஓடி போயிட்டார். நாங்கள் இந்த வரத்துக்கே வரணாப்பா, நான் வரல அப்படின்ட்டாங்க. ஏன் தலையில் விழுது. நான் சொல்கிறேன் போக சொல்கிறேன்,
ஷூட்டிங் நிற்கிது 1 ஹவர். நான் பண்ணுவேன் மாஸ்டர் இந்த ஷாட் அப்படிங்கிறாங்க. சரி நான் உங்கள் கீழே படுத்துக்கிறேன் இப்போ, அதுக்கு அனுமதி தருவீங்களான்னு. அது என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் நான் தான் பண்ணுவேங்கிறாங்க. சரி பெட்டெல்லாம் போட்டு அப்போல்லாம் இந்த பெட்டு இல்லை, வைக்க பெட்டு, நார் பெட்டு, இந்த பெட்டுலாம் இல்லை. அதுனா கழுத்து உடையாது, நார்லாம் உளுந்தோட உடஞ்சிருமே. இப்போ நான் வந்து கீழே இப்படி படுத்துருக்கேன், நான் ஆயிரக்கூடாது. நான் வந்து கடவுளை ரொம்ப வேண்டுவேன் சார். என் படம் 2000 படம் ஃபைட் மாஸ்டர் பண்ணுவேன், ஒருத்தர் கூட சின்ன அடி கூட பட்டதில்லை. நான் அப்படி வீட்டில் வேண்டுவேன், அங்கே ஸ்பாட்டில் போய் வேண்டுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க இவருக்கு மட்டும் ஏன் அடிப்படலைன்னு வந்துட்டு இருக்கேன். அப்பா விஜய் சார் ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து சம்மர் அடித்தாங்க சார். அவங்களுக்கு சம்மர் அடிக்கலாம் தெரியாது. நான் வந்து ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வாட்டி எனக்கு பண்ணி காமிக்கணும், நான் பண்ணணும். அசிஸ்டன்ஸ் பண்ணலாம் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் பண்ணுங்க வாங்க, நான் பண்ணுவேன். இதானே இதை வரேன் டேக்குங்கிறாங்க. ஃபுல்லாக 3 கேமரா இருக்குது, கீழே படுத்துக்கிட்டேன். கரெக்டாக வந்தாங்க சார். என்னென்னா அந்த தில்லு, அந்த தைரியம், அந்த நம்பிக்கை வந்தாங்க. அங்கே உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 கராட்டே மாஸ்டர்ஸ், கராட்டேக்காரங்க, அவங்க எல்லாம் நினச்சிட்டு கை தட்டாங்க அவங்கள பார்த்து. அப்போ பார்த்தாங்களா பண்ணிட்டேனா ஓகேவா, லேண்டிங் கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக லேண்டிங் கரெக்டாக வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வந்துட்டாங்க. ஷார்ட் ஓகே. இப்போ வந்து ஃபைட் பண்ணோம், கராட்டே செம்மையாக பண்ணாங்க சார். கிக்கெல்லாம் பறந்து ஒரு சைடு கிக்கு அடிக்கணும், நான் அடிச்சு காமிக்கிறேன், நானே அடிக்கிறேங்கிறாங்க. அவங்களும் அடித்தாங்க. அந்த படத்தில் அப்படியே இருக்கும், தடயம் படம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு தாயாகவும் நினைக்கலாம், என்னோட தங்கையாகவும் நினைக்கலாம், அப்படி ஒரு தெய்வமாக கூட நினைப்பேன் நான். ஏன்னா என் மேலே அவ்வளோ பாசம். எனக்கு வந்து நான் ஒரு செக்யூரிட்டி ஜிம் இது ஓப்பன் பண்ணும்போது அவங்க தான் திறந்து வச்சாங்க. எங்கள் அண்ணன் அவருக்கு ஒன்று தான் நான் அப்போ வந்து பாஜக ஆட்சி பார்த்துங்க. நம்ம அத்வானிக்கு முன்னாடி இருந்தார், அத்வானி வாஜ்பாய் சார். அத்வானியை சித்தப்பாணி தான் கூப்பிடுவாங்க. அவங்க பொண்ணுன்னு தான் கூட. சென்னைக்கு வந்தால் அத்வானி சார் வந்து மேடம் வீட்டில் தங்கி தான் போவாங்க. அந்த மாதிரி எனக்கும் நல்லா தெரியும் அத்வானி சார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க வந்து என்னை வந்து மேடையில் சொல்கிறாங்க, என் அண்ணன் ஒரு எதுனா நான் இறங்கி சட்டை போடுங்கிறாங்க. அந்த மாதிரி என் மேலே பாசம். நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு என்னென்னா ஒரு படம் இது எனக்கு அதில் தான் அவங்களுக்கு அடிபட்டுச்சு. என்னென்னா ஜான்சி ராணி, அது வந்து தெலுங்கில் பண்ணும்போது நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் அப்போ வந்து சும்மா கிடச்சி இல்லையா, அதில் தான் ஃபைட் வச்சுருக்கோம். என்னென்னா செவரில் ஏறி இங்கே ஒரு 3 ஃபைட்டர் அடிக்கணும் அப்படி ஷாட்டு. அப்போ வந்து லைட்டாக மெல்லியாக ஒரு கம்பி கட்டுவோம். ஏன்னா அது வந்து இப்போ தான் ரோப்பெலாம் நல்லா வச்சு ரோப்பெலாம் அழிக்கலாம், அப்போ ரோப்பெலாம் அழிக்க முடியாது. லாங் ஷாட் வச்சுட்டு இவங்களை எடுத்து வைப்போம். அது கட்டிட்டு நான் வந்து அடித்து காமிச்சேன். மேடம் வந்து ஓகேட்டாங்க. நான் அது மாதிரி ரோப்பு கட்டி கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு ஷாட் எடுத்தாங்க முடியல, 2வது ஷாட் எடுத்தாங்க முடியல, 3வது ஷாட் எடுத்தால் முடியல. ஏன்னா ஏதோ ஒரு தப்பு ஒன்று, கேமரா விட்டுறாங்க, இல்லைனா ஃபைட்டர்ஸ் ஓடி வராமல் மிஸ் பண்ணாங்க, ஏதோ ஒன்றில் மிஸ் ஆகுது. சரி மேடம் வேண்டாம் இன்றைக்கி, நாளைக்கு பண்ணலாம், இல்லை ஒரு ஷாட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு நான் 3 ஷாட்டுக்கு மேலே 1 மோர் வைக்க மாட்டேன். சரின்னாங்க, சரியாக அடிச்சிட்டாங்க சார், கரெக்டாக அடித்தாங்க. ஷாட் செம்ம கிளாப்ஸு. அடிச்சோன்னா ரோப்பை கட்டிட்டாங்க, வாங்க ரோப்பை கட்டாங்க, அவுத்துட்டா ஓடுறாங்க வேகமாக. என்னடா இவங்க ஏன் போனால் இந்த இடம் இல்லை, இந்த கம்பி உள்ளே போயிடுச்சு. நாங்கள் இது வச்சுருந்தோம் சார், ஒரு வாட்டிக்கு தாங்கிருக்கு, 2வது வாட்டி தாங்கி, 3வது வாட்டிலாம் தாங்கலை, நழுவிடுச்சு. போயிடுச்சு. ஒன்றுமே சொல்லாமல் பண்ணிட்டுருக்காங்க. நான் கேட்டேன் என்ன மேடம், நான் தான் சொன்னேன்ல வேண்டான்னு, சொன்னீங்களா அப்படின்னா, இல்லை அடுத்த ஷாட் போங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்து அதெல்லாம் படிச்சு என்ன அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து காலு கீழே எலும்பு முளைஞ்சிருச்சான் உள்ளங்காலில். அதனால் அப்போல ஒரு சிகிச்சை பண்ணிகிட்ருக்காங்க, சரியாகலை. நான் ஒரு நாள் எதாச்சும் காலையில் நான் ஃப்ரீயாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு போவேன். ஏன்னா என்னோடய தங்கச்சி வீடு மாதிரி தான், வீட்டுக்கு போவேன். அவங்களும் வந்து அப்படியே வந்து தூங்கி வந்துச்சா அப்படியே உட்காந்துருப்பாங்க, என் கூட வந்து உட்காந்துருப்பாங்க. வேறு யாருன்னா வந்து உட்கார மாட்டாங்க, அப்படியே என்கிட்ட உட்காருப்பாங்க. கேட்டேன் இது மாதிரி இருக்கணுன்னே, நான் சரி பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு. அப்போல்லாம் நான் இது மாதிரி தெரியாது. சார் டெய்லி காசு சரி நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க, சரி எவ்வளோ ஆகும், ஒரு 50 லட்சம் ஆகும் மேடம். 50 லட்சமா? ஆமாம் மேடம், நம்பினா 5 ரூபா, நம்பினா ஒரு 500 ரூபாய் சரியாயிடும், நம்பலன்னா 50 லட்சம் மேடம். சரி வாங்க, நாங்கள் கொஞ்சம் இலைகள் மட்டும் வாங்கி வச்சுங்க என்ன வாங்கி வச்சு ஒரு நாள் சாயங்காலம் போய் ஒருத்தர் கொடுத்தேன். காலையில் சரியாக போச்சு. 6 மாதமாக சரி பண்ண முடியாது, 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் சரி பண்ணிட்டேன். அதனால் என்ன அவங்க அவ்வளோ நம்புவாங்க. எதனால் எனக்கு கேட்பாங்க, மாஸ்டர் இது மாதிரி இருக்குது என்ன பண்ணலான்னு. இப்போ நம்ம கேப்டனுங்க அன்னைக்கு மேடத்துக்கு வந்து கால் அதே மாதிரி பிரச்சனை, 2 மணி நேரத்தில் சரி பண்ணேன். இன்றைக்கி இவர் பாக்யராஜ் சார் அதுக்கு வரும்போது, என்ன மாஸ்டர் பண்ணீங்க தெய்வமாக, என்ன இது சரியாக போச்சு, ஒன்றுமே இல்லையே, 10 நாள் ஊரில் எல்லாம் வந்தோடனே நீங்கள் ஒரு நாள் வாங்க வீட்டில் பேசணும் அப்படின்னா. ஏன்னா அது வந்து எனக்கு சித்தர்கள் சொல்கிறது தான் எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு என்னென்னா, நான் அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்பேன், கேட்டால் அவர் அதை சொல்லுவார், அதை நான் பண்ணுவேன், கரெக்டாக சரியாக படும். நான் கொரோனாலாம் 3000 30,000 பேர் சரி பண்ண முடியுமா சார், எவ்வளோ பேர் சரி பண்ணுறீங்க, எல்லாம் சரி பண்ண முடியுமா, எல்லாம் வந்து இதுதான். அதனால் இயற்கை மருத்துவம், நம்ம சித்த மருத்துவம் நிகர் உலகத்தில் எதுவுமே கிடையாது, உலகத்திலே கிடையாது, இங்கெல்லாம் கிடையாது. இல்லைன்னா கமலஹாரிசி ஏன் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அதனால் இது நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி புக்கும் அது ரெடி பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கேன். வெளியிடுறதுக்கு சித்தர்கிட்ட கேட்கணும்.
ஓ. ஆமாம், சும்மாலாம் வெளியிட முடியாது. நீங்கள் வந்துட்டு இப்போது ஸ்டண்ட்டில் வந்துட்டு 2000 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. மாஸ்டராகவே ஃபைட்டரா 4000 சில்லற படம். ஏப்பா 6000 படங்கள் கிட்ட பணியாற்றிருக்கீங்க. எப்போ வந்து டேரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஐடியாவும் ஆசையும் வந்தது? இல்லை சார், நான் வந்து என் பையனை வச்சு ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு பெரிய டைரக்டரை பேசுகிறேன். அவருக்கு எல்லாமே நான் தான் மாஸ்டர். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது அவர்கிட்ட பண்ணவே கதை இதெல்லாம் கேட்டு எல்லாமே பேசி ஓகே பண்ணிட்டோம். ஹோட்டலில் ரூம்லாம் போட்டோம், டீ எல்லாம் போட்டு ஓகே பண்ணும்போது ஷூட்டிங் போகிற ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு தனியாக பேசினார். மாஸ்டர், நான் வந்து டாப் ஹீரோலாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு அறிமுக ஹீரோ வச்சா கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க எல்லாரும், வெளியில் எல்லாம் பேசுகிறாங்க. யாரையா வச்சிங்க மாஸ்டர்? சரி, அவர் 5000 படம் பண்ணியிருக்காரு, நான் 2000 படம் பண்ணியிருக்கேன், ஏன் நானே பண்ணக்கூடாது? அப்படி தான் இறங்கினேன். சூர்யாங்கிற டைட்டில் வச்சேன். என்ன பேர், கிராமத்துலேருந்து ஒரு பையன் சினிமாவில் நடிக்க வரான், தான் கதை. டயலாக் எழுதலை, ஒன்றும் எழுதலை, ஸ்பாட்டில் போய் 18 நாள் ஷூட் பண்ணேன். அதுதான் படம் முடிஞ்சு போச்சு. 120 நாள் போச்சு படம். அந்த ஆசை வந்து ஆசைலாம் கிடையாது, இன்னொருத்தர் பண்ணாலங்கிறக்காக அதை அதில் இறங்கினேன். அப்புறம் இன்னொரு படம் பண்ணேன். இப்போ இந்தியானே என் பசங்களை வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ ஜாகுவார்னு நானே பண்ணலான்னு பெரிய பெரிய டேரக்டர் என் ஃபோட்டோஸ் காமிச்சேன். ஓ, அப்போவே நீ ஹீரோ மாதிரி தான் இப்போ ஒன்று பண்ணால் கேட்க மாட்டேன்ட்டாயா, இப்போ பண்ணியா அப்படின்னாங்க. அப்புறம் நான் நெட்டில் எடுத்து பார்த்தேன். 70 வயசுக்கு மேலே யாராவது ஹீரோவை அறிமுகம் ஆகிருக்காங்களான்னு யாருமே இல்லை. நான் தான் ஃபஸ்ட் ஆள். 75 ஆகட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். நல்லா இருக்குல்ல, 75 வயசு முதலாக ஹீரோவை அறிமுகம் ஜாகுவார் தான் போடலாம்ல. அக்கா வெயிட் பண்ணுறேன். நிறைய ரெக்கார்டில் இது ஒரு ரெக்கார்டாக இருக்கும். ரெக்கார்ட் கண்டிப்பாக வேர்ல்டு ரெக்கார்டு. இப்போ தான் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினேன். இப்போ தான் மாஸ்டர் ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். இப்போ வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சிவகுமார் சாருக்கும் ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க. உன்னை நினைத்த படம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூர்யா சாரோட காம்பினேஷன். இல்லை, சூர்யா சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். நானும் அவரும் சித்தர் வழிபாட்டில் இருக்கார் சூர்யா சார். அப்படியே சார்? நானும் அவரை செங்கல்பட்டில் ஒரு சித்தர். அவர் நாங்கள் வாரம் வாரம் வேலைக்கிழமை அன்றைக்கி இங்கேருந்து புறப்பட்டு போயிடுவோம். புறப்பட்டு போய் அங்கே ஃபுல் டே அங்கே இருப்போம். அவர் வந்து சமாதி ஆகிற வரைக்கும் நாங்கள் அங்கே போயிட்டுருந்தோம். அதில் சித்தர் சார், அவர் சூர்யா சார் வந்து எனக்கு ரொம்ப 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 வேண்டியவர். அப்போ வந்து உன்னை நினைத்து தானே தானே சொல்கிறீங்க, விக்ரமன் சார் படம். அவர் படம் பண்ணும்போது ஷூட்டிங் பண்ணும்போது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், என்னம்மா சார், நான் 5000 சம்பளத்தில் வந்தேன், கவலைலாம் வந்தேன், இப்போ அந்த படம் ஓடுது, இந்த படம் ஓடலை, அதே வேறே பிரச்சனை மாஸ்டர். அப்புறம் 2-3 படம் அவர் சரியாக ஓடல. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், போக் ரோட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சார் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், டாப்பில் வருவீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் எங்கே போயிட்டானே உங்களுக்கே தெரியும். அது இடையில கூட ஒரு வாட்டி பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்னீங்க சார் அப்படியே வச்சு. நான் நிறைய பேர் சொல்கிறேன். விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பிரசாத் லேபில் ஒரு இதில் நான் சொன்னேன், சார் நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணிங்கன்னா வேறு ரேஞ்சு உங்கள் ரேஞ்சு அப்படின்னேன். அதில் வந்து ஆக்ஷன் படம்னா எங்கேயோ போயிட்டார், நீங்கள் பார்த்துருப்போம். இதெல்லாம் நிறைய பேர் நான் சொல்லுவேன், ஹிந்தி வரைக்கும் போயிட்டார். ஆமாம், ஹிந்தி அது நல்ல மனிதர் சார், மனிதர். நம்ம ஜெயிச்சவங்களாம் பார்த்தோன்னா அவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், எல்லாருமே தங்கமானவங்க சார். எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், ரவிச்சந்திரன் இருக்கட்டும், ஜெய்சங்கர் சார் இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமல், எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ரொம்ப 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 நல்லவங்கள சார். அந்த மாதிரி வகை சூர்யா சார்லாம் ரொம்ப நல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிக்கிற குழந்தைங்களுக்கு காசு கொடுக்குறாரு. ஒரு பேசும்போது, மேடையில் பேசும்போது அவரால் தாங்க முடியும், அழுகுறாரு. உண்மையான மனுஷன் மட்டும்தான் அழுவான், கண்டிப்பாக. கெட்டவன் நடிப்பான். அந்த நடிப்புலாம் கிடையாது சூர்யா சார். அதெல்லாம் டாப் வந்திருக்காங்கன்னா பெரிய பெருமையான விஷயம். இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் கமல் சார் வந்து சொன்னீங்க. கமல் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து புது புது விஷயங்களை வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்ட்டு. நீங்கள் அதேமாதிரி லைவாக பார்த்து வியந்தது ஏதாவது இருக்காது? நான் வந்து மகாராசன் படம் பண்ணிகிட்டு இருக்கோம். மகாராசன் படத்தில் அவருக்கு வந்து காலில் அடிபட்டுச்சு. வேற ஒரு படத்தில், இந்திரஜித்னு ஒரு படத்தில் காலில் அடிபட்டு வீங்கி போச்சு. அப்போ நான் ஃபைட் எடுக்கும்போது அவர் வந்து உட்காந்துருக்காரு, நடக்க முடியல. நான் வரேன். எனக்கு நிறையா படங்கள் பார்த்துங்க, ஒரு நாளைக்கு 3 படம் பண்ணிட்டுருப்பேன். அப்போது வந்து மோகன் ஸ்டுடியோவில் உட்காந்துருக்காரு, நான் வரேன். உட்காந்துருக்காரு, என்னை பார்த்தோன்னா எழுந்திரிக்க முடியல, டைட்டாக அப்படியே எழுந்திரிக்காரு. என்ன சார் என்ன மாதிரி சொன்னார், ஃபைட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஃபைட் பண்ணணும் இல்லையா, அவங்க மேக்கப் பண்ண சொல்கிறாரு. ஆனால் நின்னாலே கால் வீங்கிடும் அவருக்கு, ஆனால் நிற்காமல் ஃபைட் பண்ணுங்க அண்ணா அப்படிங்கிறாரு. என்ன அது நிற்காமல் ஃப்ரீயாக ஃபைட் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லி பண்ணிட்டு இப்போ 2 ஹவர்ஸில் ஒரு ஃபைட் எடுக்கணும் அவர், 2 மணி நேரத்தில். அவரே நம்பலை. எடுத்துகிட்டு நீங்கள் போங்க சார், ரெஸ்ட் எடுத்துருங்கன்ட்டேன். அவர் போயிட்டார். போயிட்டு போது ஃபைட்டு எடிட் பண்ணோடனே பார்த்தோன்னே வீட்டுக்கு வந்தார். வந்து என்ன ஃபைட் பண்ணி 2 ஹவரில் இப்படி பண்ணிங்க. நான் முதல்ல திட்டுறாருன்னு நினச்சேன். என்ன ஃபைட் பண்ணிங்கன்னா நான் திட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது 2 மணி நேரத்தில். நீங்கள் வந்து அந்த சிலம்ப படம், அந்த ஒரு படம் பண்ணார்ல சிலம்பத்தில், அது இது தேவர் மகனா, அது நான் தான் பண்ணேன்னு சொன்னார். அப்போ அடுத்த நாள் ஏவிஎம்மில் எங்களுக்கு ஒரு ஃபைட் வைக்கிறோம். ஏவிஎம்மில் ஒரு ஃபைட் வைக்கும்போது அவர் இவருக்கு வேலையில் சும்மா வைக்கும்போது அப்போ அந்த டைரக்டர் சொல்கிறார், கமல் ஜாகுவார் சிலம்பு சுற்றி பார்த்துருக்கேன்றார். பார்த்துருக்கேன் ஆனால் அப்படின்றார். சரி இப்போ உங்கள் சுற்றுன்றார்.
ஏவிஎம்மில் சுற்றுறேன். ஃபஸ்ட்டு கால் தொட்டு கும்பிட்டார். அவர் யாருக்கிட்டும் கால் தொட்டு கும்பிட மாட்டார். அவர் சொல்லுவார், இவ்வளோ பெரிய காலை நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் தேவர்மா நீங்கள் தான் பண்ண ஃபைட் மாஸ்டர் அப்படின்றார். ஆனால் அந்த படம் பண்ண முடியல. ஏன்னா நான் அப்போ ரஷ்யாவில் இருந்தேன். ரஷ்யா மொழியில் ஒரு படம் பண்ணேன். ஓ சரி, அதெல்லாம் பெரிய பெருமை தானே. எப்படி சார் உங்களுக்கு அந்த கான்டாக்ட்? ஐ மீன் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க சார், எனக்கு தெரியல. ஜெர்மன் மொழியில் பண்ணியிருக்கேன், மலேசியா மொழியில், இலங்கை மொழி, எல்லா படம் பண்ணிட்டேன் சார். இங்கிலீஷ் மொழி எல்லாமே பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஆனால் படிக்கல. ஹிந்தி எவ்வளோ பண்ணியிருக்கேன். இதில் ஒரிசா படம் எல்லாம் எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எப்படி சார் கம்யூனிகேஷன்? ஆக்சுவலாக ஷார்ட் கேமரா ஆக்ஷன் அவ்வளோதான். ஆனால் ஏதோ பேச புரிஞ்சுக்குவேன் சார். நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேச நான் புரிஞ்சுக்குவேன். நானும் ரஷ்யா படம் போகிறோம்ல, ஒரு படம் ரஷ்யாவில் ஒரு தமிழ் படமாக போகிறோம். போகும்போது விஜயகுமார் சார், இவங்க மஞ்சுளா மேடம் வராங்க. மஞ்சுளா மேடம் நான் தான் கூப்பிட்டு போகிறேன். அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்து லேட்டாக தான் போனேன். ஏன்னா இங்கே ஷூட்டிங் நிறையா என் அசிஸ்டன்ட் அனுப்பிச்சி விட்டு நான் லேட்டாக போகிறேன். என் கூட விஜய் சார் இவங்க வராங்க, மஞ்சுளா மேடம் வராங்க. பட் நாங்கள் இறங்கினோன்னா பூங்கொத்தெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. என்னை பார்த்து பெரிய ஃபைட் மாஸ்டர்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. என்னை பார்த்தோன்னே இப்படி கொடுக்குறான் பூங்கொத்தை. திரும்பி பார்க்க மாட்டேங்க. நான் ஒரு மனுஷாக நினைக்கல சார். போது இறங்கிட்டோம். சரி என்னன்னு கேட்டேன், தெரில. அவங்க மேலே நேற்று பார்க்கணும் அவங்கள பார்த்தோன்னே சின்ன பையன் மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஸ்பாட்டுக்கு போகிறோம் சார், ஃபைட் பண்ண போகிறோம். ஃபைட் பண்ணும்போது அங்கே வந்து கராட்டேக்காரங்க 300 பேர் தேவை எனக்கு. அதனால் ஒரு டோஜோ போகிறோம். டோஜோ போனால் எல்லாம் ரஷ்யாவில் தெரியும்ல சார், எல்லாம் 6 அடி தான் இருப்பாங்க. நம்ம தான் அவன் இருப்பான். இவர் தான் மாஸ்டர்னா அவங்கள திட்டான். அப்போ வந்து நமக்கு ஆம்பத்தூர் ஆவடியிலேருந்து ஒரு பாப்பா அங்கே வந்து டாக்டர் படிக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனோன்னா அந்த பாப்பா எங்களுக்கு மொழிபெயர்க்கிறக்க அந்த பொண்ணை கூப்பிட்ருக்கோம். இவனுக்கு பேசியிருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுது. அந்த பொண்ணு கருப்பாக இருப்பாங்க, நம்ம ஊர் கலரில். அவனுக்கு அதனால் கூட வந்திருக்கேன், மொழி தெரியாதுன்னு நினச்சி சொல்கிறான். ஏதோ வந்தோன்னே அடிக்கணுங்கிறான். என்ன அடிக்கணுங்கிறான் அவன். இவன்லாம் ஒரு மாஸ்டர் கூட நம்ம ஃபைட் பண்ணுமா, அடிக்கணும்லாம் பேசுகிறான். இந்த பாப்பா சொல்கிறாங்க, இல்லைண்ணே வேண்டாம், இவன் வந்து இப்படி பேசுகிறான். ஓ அடிக்கணும்னு சொல்கிறானா, சரி முடிஞ்சால் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைண்ணே வரட்டேண்ணே, அதான் அதெல்லாம் நான் பிறக்கிறவங்களே கற்றுருக்கேன், சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். வந்து நான் சொல்லணும், இந்த பொண்ணு மொழிபெயர்க்கணும். ஃபைட் பண்ணோம், சுலவாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அடிக்கக்கூடாது. இப்படி வந்து நம்ம வந்து இப்படி இங்கே போய் இங்கே நிறுத்திக்கணும், அடிக்கக்கூடாதுலாம் சொல்கிறேன். ஓகே, சமக்கில் வந்து போனோம், குத்தக்கூடாது அப்படின்றேன். கிக்ஸ் இப்படி அடிக்கணும், அடிக்கக்கூடாதுங்கிறேன். இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே அப்படிங்கிறான், வாங்குறான். இவங்கள பேசிட்டாங்க, என்ன அடிக்கணும் முடிவு பண்ணிட்டான். இப்போ நான் வந்து ரவுண்ட் ஹவுஸ் கிக் அடிக்கிறேன்னா 8 நெஞ்சில் மிதிக்கிறான் அவன். நான் ரவுண்ட் ஹவுஸ் அவன் கால் தூக்கும் போதே நமக்கு தெரியும், எதுக்கு தூக்குறான்னு தெரியல. நான் ஒதுங்கிக்குவேன், அடிப்படாமலே ஒதுங்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே டைப் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து சைட் கிக், அவன் ஃப்ரண்ட் கிக் அடினா அவன் சைட் கிக் அடிப்பான். சைட் கிக்னா ஃப்ரண்ட் அடிப்பான், தெரிஞ்சு போச்சு. அவன் ஃப்ரண்ட் கிக் பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் இங்கே அடிக்கிறான். நான் முடிவு பண்ணேன் இவனை விடக்கூடாதுன்ட்டு. இந்த காலை இந்த பிளாக்கில் இந்த கால் உடஞ்சி போச்சு. அவன் கை மட்டும் அவ்வளோ பெருசு, அவன் பஞ்ச் பண்ணுறான். நான் வருமத்தில் அவனை அடிக்கிறேன், சுருண்டு விடுறான் கீழே. அவனை கொம்பை வச்சு அடிக்கலான்றான். இவனுக்கு தெரியாது நான் ஸ்டேட் பஸ், இந்தியா பஸ்ன்னு. நம்மளை தமிழனை ஒரு முட்டா பையன் நினச்சானா, அவன் முட்டாளா நம்ம முட்டாளா, நம்ம வீரனா அவன் வீரனா. தம் பிறந்ததே தமிழ்னா வீர மகன், எல்லாம் தமிழ் மகன், அத்தனை பேர் வீர மகன். இந்தியானே வீரன், இந்தியானே வீரன் சார். அத்தனை பெரிய வீரன் நம்ம போய் அவன்கிட்ட அடி வாங்குவோமா? சிலம்பு சுற்றுறவொன்னே எல்லாம் பரவி போயிட்டானுங்க. தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லுன்னு எல்லார்ட்டையும் கேட்பேன், வீடியோவை எடுத்து பார்ப்போம். ஏன்னா எனக்கு அது வெறி. என் தாய்மொழி உலகத்திலே முதல் மொழி. என்னைக்கு தமிழ் மொழி அழியுதோ அன்றைக்கி உலகமே இருக்கவே இருக்காது. சண்டை ஒன்றும் இல்லை, சினிமாக்காரங்க எல்லாருக்குமே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க சார். அவங்களுக்கு சம்பளம் பத்தலை. ஒரு ஹிந்தியில் போனாக்க வேறு சம்பளம், அது தமிழில் வேறு சம்பளம். எம்ஜிஆருக்கு வந்து எங்களை கேட்டார், அண்ணாநகர் ஏரியா அப்படியே எடுத்துங்க. எங்கே ஆளுங்க அண்ணாங்கெல்லாம் காடு யார் போகுது அப்படின்ட்டாங்க. ஜெயலலிதா வந்து தரமணியில் கொடுத்தாங்க, அது யார் போவா அப்படின்னாங்க. பகவதி நம்ம தமிழக முதலமைச்சர் இல்லையா, விஜய் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணுவார். அப்படி வானத்தில் பரப்பார் அவர். அப்படி மிதிச்சார்னா அப்படி போயிட்டு ஒரு 15 அடியில் போய் அடிக்கணும். ட்ரெயினில் சொல்லிட்டோம், இவ்வளோ ஒரு 15 கிலோமீட்டர் வேத்தில் போங்க, மேலே போகாதீங்கன்ட்டு. அந்த ஆள் சாப்பிட்டோம்னா 30-40 கிலோமீட்டர் வேத்தில் அடிக்கிறான். ஃபைட் எடுக்கிறோம், கிக்கு அடிக்கிறார். கிக்கு ஏறிட்டார், அடித்து தூக்கிட்டார்ல. பார்த்தா 300 அடி டெப்த். கொஞ்சம் அப்படின்னா கூட அவ்வளோ முடிஞ்சு அப்படியே உட்காந்து